வணக்கம். ராகு திசை பற்றி தெரிந்து கொள்வோம். ராகு திசை என்ன பண்ணும்? நான் உங்கள் அஸ்ட்ரோபைபிள் கோபிச்செட்டிப்பாளையம். ராகு திசை என்பது மொத்தம் 18 ஆண்டுகள். இப்போ ஒரு திசை ராகு திசை அடுத்து நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாதத்தை கொண்டு போய் கொடுத்தாலே பயங்கர எச்சரிக்கை பண்ணுவாங்க. ராகு திசை வரப்போகுது அப்படி பயம் காட்டுவாங்க. அதாவது என்றைக்குமே ராகுவை பொறுத்தவரை ராகுக்கு எது சரிபோகம் மாதிரி அசுப கோள்கள் நல்ல இடத்துல அமர்ந்தால் நல்ல பலனை ஒரு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு தீய இடத்துல உட்காந்தா கெட்ட பலன் தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் ராகு பார்த்தீங்கன்னா பித்ரு சாபத்தை உருவாக்கக்கூடிய இடம் தான் ராகுங்கிறது. உன்னோட சாமம், கர்ம வினைகள், இல்லை சில பேருக்கு ராகு திசை நடக்கும்போது விபத்துகள் நடக்கிறது, பணம் இழப்பு, தொழில் நஷ்டம், கடஞ்சுமைகள், மன உளைச்சல், திருமணம் தள்ளி போகிறது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி தடையெல்லாம் நிறைய பேருக்கு அங்கே நடக்கும். அப்போ இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்க ஜாதத்தில் சரியான இடத்துல ராகு இல்லாத ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி பலனை அவர் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் பரிகாரங்களை தேடி நீங்கள் ஆசி ராமேஸ்வரம் போடணும் அவசியமே கிடையாது. இருக்க இடத்துல நம்ம பரிகாரம் பண்ணலாம். இது காலந்தொட்டே பண்டைய காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கான கடவுள் துர்க்கைம்மன் வழிபாடு. துர்க்கைம்மனுக்கு இந்த ராகு கால வேலை செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த விளக்கேற்றி தீபம் பண்ணுவாங்க. எலுமிச்சை மரத்தில் தீபமெல்லாம் போட்டு நம்ம கும்பிடும் பொழுது அது ராகு பிரீத்தி ஆகிடுவார். சப்போஸ் அப்படி முடியலைன்னா நம்ம வராகியம்மன் வழிபாடோ ஹனுமன் வழிபாடு இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுதும் நம்ம இந்த ரணம் நம்ம குறைக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்தது. குலதெய்வ கோயில் இந்த ராகு திசையெல்லாம் நடக்கும் பொழுது மோசமான டைமில்